அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம். 1 அரசர்கள் 7ஆம் பகுதி துவங்கி 1 ராஜாக்கள் 7 துவங்கி வாசிக்கலாம். சாலமோனின் அரண்மனை. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 ஆண்டுகள் ஆயின. அவன் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையையும் கட்டினார். அதன் நீளம் 100 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். 4 வரிசையாக கேதுரு தூண்களை நிறுத்தி அவற்றின் மேல் கேதர் விட்டங்களை பொருத்தி அம்மாளிகை அவர் கட்டினார். வரிசைக்கு 15ஆக நின்ற 45 தூண்களின் மேல் அமைந்திருந்த அறைகள் கேதர் மரங்களாலேயே மச்சி பாவப்பட்டிருந்தன. பலகணிகள் 3 வரிசையாக அமைந்திருந்தன. 3 வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. எல்லா கதவுகளும் கதவு நிலைகளும் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தன. 3 வரிசையிலும் அவை ஒன்றுக்கொன்று எதிராக இருந்தன. அவர் தூண் மண்டபம் ஒன்றும் கட்டினார். அதன் நீளம் 50 முழம், அகலம் 30 முழம். அதற்கு முன் தூண்களும் விதானமும் கொண்ட வேறொரு மண்டபமும் அவர் அமைத்தார். நீதி வழங்குவதற்கென்று அரியணை மண்டபம் ஒன்றை கட்டினார். அது நீதி மண்டபம் எனப்படும். அது தளம் முழுவதும் கேதுரு பலகைகளால் பாவ பெற்றிருந்தது. மண்டபத்திற்கு பின்புறம் இருந்த முற்றத்தில் அவர் குடியிருப்பதற்காக கட்டிய அரண்மனையும் அதே வேலைப்பாடு கொண்டதாயிருந்தது. சாலமோன் தாம் மணந்து கொண்ட பார்வோனின் மகளுக்கு என்ற மண்டபத்தை போன்ற ஒரு மாளிகையையும் கட்டினார். இவை அனைத்தும் அளவுக்கேற்ப இருபுறமும் வெட்டி செதுக்கிய விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டன. அடித்தளம் முதல் கோரை வரை, வெளிச்சுற்று முதல் பெருமுற்றம் வரை இவ்வாறே செய்யப்பட்டன. அடித்தளம் 10-8 முழ அரிய பெரிய கற்களால் ஆனது. அதன் மேல் அளவுக்கேற்ப செதுக்கப்பெற்ற தரமான கற்களும் கேதுரு பலகைகளும் பொருத்த பெற்றிருந்தன. பெருமுற்றத்தை சுற்றிலும் இருந்த சுவர்கள் 3 வரிசை செதுக்கப்பட்ட கற்களாலும் ஒரு வரிசை கேதுரு கட்டைகளாலும் அமைக்க பெற்றிருந்தன. ஆண்டவரின் இல்லத்தின் உள்முற்றமும் கோவிலின் முள் மண்டபமும் அவ்வாறே அமைக்க பெற்றிருந்தன. சிறப்பு சிற்பி ஈராம். அரசர் சாலமோன் தீரிலிருந்து ஈராமை வரவழைத்திருந்தார். அவர் நப்தலி குலத்தை சார்ந்த ஒரு கைம்பெண்ணின் மகன். இவர் தந்தை தீர் நகரத்தவர். வெண்கல வேலையில் கை தேர்ந்தவர் ஈராமும். எல்லா வகையான வெண்கல வேலையும் செய்யத்தக்க அறிவு கூர்மையின் நுண்ணறிவும் கைத்திறன் கொண்டிருந்தார். இவர் அரசர் சாலமோனிடம் வந்து அவர் இட்ட வேலையை எல்லாம் செய்தார். 2 வெண்கல தூண்கள். அவர் 2 வெண்கல தூண்களை வார்த்தார். ஒவ்வொன்றின் உயரம் 18 முழம், சுற்றளவு 12 முழம். வெண்கல கன அளவு 4 விரற்கடை. அத்தூண்களின் உச்சியில் வைப்பதற்கென்று வெண்கலத்தால் 2 போதிகைகள் வார்த்தார். ஒவ்வொன்றின் உயரம் 5 முழம். அவர் அவ்விரு தூண்களின் மேல் இருந்த போதிகைகளுக்கென வலைப்பின்னல்களும் சங்கிலி தொங்கல்களும் 7 செய்தார். மேலும் அவர் 2 வரிசை மாதளம் பழ வடிவங்கள் செய்து அவற்றை தூணின் உச்சியில் உள்ள போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலின் மேல் 2 வரிசையாக அமைத்தார். மற்றதற்கும் அவ்வாறே செய்தார். முன் மண்டப தூண்களின் உச்சியில் இருந்த போதிகைகள் அல்லி மலர் வடிவாய் இருந்தன. அவற்றின் உயரம் 4 முழம். மேலும் தூண்களின் மேல் உள்ள போதிகைகளின் பின்னல்களை ஒட்டி படைத்திருந்த பகுதிகளை சுற்றிலும் தூணுக்கு 200 மாதள பழ வடிவங்கள் 2 வரிசையில் இருந்தன. இவ்விரு தூண்களையும் தூயகத்தின் முன் மண்டபத்தின் முன் அவர் நாட்டினார். அவர் தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கீன் என்றும் வடபுறம் நாட்டிய தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டார். தூண்களின் உச்சியில் அல்லி மலர் வேலைப்பாடு இருந்தது. இவ்வாறு தூண்களின் வேலைப்பாடு முடிவுற்றது. அவர் வார்ப்பு கடல் அமைத்தார். அது வட்ட வடிவமாயிருந்தது. அதன் விட்டம் 10 முழம், உயரம் 5 முழம், சுற்றளவு 30 முழம். அதன் விளிம்பை சுற்றிலும் கீழே முழத்திற்கு பொத்தாக மொக்கு வடிவங்கள் செய்யப்பட்டிருந்தன. 2 வரிசையில் இருந்த மொக்குகளும் அந்த வார்ப்பு கடலோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தன. அது 12 காலை வடிவங்களின் மேல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையும் நோக்கியிருந்தன.
அவற்றின் மேல் வார்ப்பு கடல் வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் பின்புறங்கள் உள்நோக்கி இருந்தன. வார்ப்பு கடலின் கன அளவு 4 விரற்கடை. அதன் விளிம்பு பானையின் விளிம்பை போலவும் அல்லி மலரை போலவும் விரிந்திருந்தது. அது 2000 குடம் தண்ணீர் கொள்ளும். வெண்கல தள்ளு வண்டிகள். மேலும் அவர் 10 வெண்கல தள்ளு வண்டிகளை செய்தார். ஒவ்வொரு வண்டியும் 4 முழ நீளமும் 4 முழ அகலமும் 3 முழ உயரமும் கொண்டது. வண்டிகளின் அமைப்பு பின்வருமாறு. அவற்றுக்கு குறுக்கு கம்பிகள் இருந்தன. அவை சட்டங்களின் மேல் இணைக்கப்பட்டிருந்தன. சட்டங்களில் இணைக்க பெற்றிருந்த கம்பிகளின் மேல் சிங்கங்கள், காளைகள், கெருபுகள் ஆகியவை அமைக்கப்பட்டிருந்தன. சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் மேலும் கீழும் சட்டங்களின் மேல் கைவினை தோரணங்கள் இருந்தன. ஒவ்வொரு வண்டிக்கும் 4 வெண்கல சக்கரங்கள், வெண்கல அச்சுகளும் அதன் 4 மூலைகளிலும் தொட்டியை தாங்க 4 முட்டுகளும் இருந்தன. அந்த முட்டுக்கள் ஒவ்வொன்றை சுற்றிலும் தோரணங்கள் பதிக்க பெற்றிருந்தன. அதன் வாய்ப்பகுதி ஒரு வளையத்தினுள் 1 முழ உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அது வட்டமாகவும் 1.5 முழ ஆழம் உடையதாகவும் ஒரு தாங்கியை போல் செய்யப்பட்டிருந்தது. வாய்ப்பகுதியில் சிற்ப வேலைப்பாடுகள் இருந்தன. அதன் குறுக்கு கம்பிகள் வட்டமாக இல்லாமல் சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தன. 4 சக்கரங்களும் குறுக்கு கம்பிகளின் கீழே இருந்தன. சக்கரங்களின் அச்சுகள் வண்டியுடன் ஒரே வார்ப்பாய் இருந்தன. சக்கரங்களின் உயரம் 1.5 முழம். சக்கரங்கள் தேர் சக்கரங்கள் போல் செய்யப்பட்டிருந்தன. அவற்றின் அச்சுகள், வட்டைகள், ஆரக்கல்கள், குடங்கள் ஆகியவை வார்ப்பால் ஆனவை. வண்டியின் 4 மூலைகளிலும் 4 பிடிகள் இருந்தன. அவையும் வண்டியும் ஒரே வார்ப்பாய் இருந்தன. ஒவ்வொரு வண்டியின் மேற்பகுதியிலும் 1/2 முழ உயரமான வட்ட விளிம்பு இருந்தது. வண்டியின் மேற்பகுதியில் அதன் பிடிகளும் குறுக்கு கம்பிகளும் ஒரே வார்ப்பாய் இருந்தன. அதன் பிடிகள், குறுக்கு கம்பிகள் ஆகியவற்றின் மேல் கெருபுகள், சிங்கங்கள், ஈச்ச மரங்கள் ஆகியவற்றை அவற்றுக்கு இடத்தில் சுற்று தோரணங்களோடு அவர் செதுக்கினார். இவ்வாறு 10 வண்டிகள் செய்தார். இதே முறையில் 10 வண்டிகளையும் அவர் செய்தார். அவை யாவும் ஒரே வார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வடிவமும் கொண்டவனாய் இருந்தன. அவர் 10 வெண்கல தொட்டிகளை செய்தார். ஒவ்வொரு தொட்டியும் 40 குடம் கொள்ளும். ஒவ்வொன்றின் அகலம் 4 முழம். வண்டிக்கு ஒரு தொட்டியாய் 10 வண்டிகளிலும் தொட்டிகள் இருந்தன. அவர் 5 வண்டிகளை கோவிலின் தென்புறத்திலும் 5 வண்டிகளை கோவிலின் வடபுறத்திலும் நிறுத்தினார். ஆனால் வார்ப்பு கடலை தென்கிழக்கு மூலையில் வைத்தார். திருக்கோவிலுக்கான பொருள்களின் பட்டியல். பின்னர் கொப்பரைகள், கரண்டிகள், கிண்ணங்கள் ஆகியவற்றை ஏராம் செய்தார். அவற்றின் இல்லத்திற்கான அரசர் சாலமோன் பணித்தபடி ஏராம் செய்து முடித்த அனைத்து பணிகள். 2 தூண்கள், தூண்களின் உச்சியில் வைக்க 2 கிண்ண போதிகைகள், அவற்றை மூட 2 வலைப்பின்னல்கள், 400 மாதுளம்பழ வடிவங்கள். இவை ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் 2 வரிசைகளாக அமைக்கப்பட்டு தூண்களின் உச்சியில் இருந்த கிண்ண பொதிகைகளை மூடியிருந்தன. 10 வண்டிகள், அவற்றின் மேல் வைக்க 10 தொட்டிகள், வார்ப்பு கடல் 1, அதை தாங்க 12 காளைகள், காளை வடிவங்கள், கொப்பரைகள், கரண்டிகள், கிண்ணங்கள். அரசர் சாலமோன் கட்டளைப்படி ஆண்டவரின் இல்லத்திற்காக ஏராம் செய்த துணைக்கலன்கள் எல்லாம் பளபளக்கும் வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தன. அரசர் இவற்றை யோர்தானுக்கு அடுத்த சமவெளியில் காத்துக்கும் சாராத்தனுக்கும் நடுவேயுள்ள களிமண் களத்தில் வார்ப்பித்தார். இந்த துணைக்கலன்கள் ஏராளமாய் இருந்தமையால் சாலமோன் அவற்றை எடை பார்க்கவில்லை. வெண்கலத்தின் எடையும் கணிக்கப்படவில்லை. மேலும் சாலமோன் அவற்றின் இல்லத்திற்காக பின்வரும் பொருள்கள் அனைத்தையும் செய்தார். பொன் பலிபீடம், திருமுன்னிலை அப்பத்திற்கான பொன் மேசை, கருவறையின் முன்னே தென்புறம் 5 வடபுறம் 5 வைக்க பசும் பொன் விளக்குகள், தண்டுகள், பொன்னாலான மலர் வடிவங்கள், அகல்கள், குரடுகள், பசும் பொன்னாலான மலர் கோலைகள், அணைப்பான்கள், கிண்ணங்கள், தட்டுகள், தீச்சட்டிகள், உட்கோவிலின் திருத்தூயகத்தில் கதவுகளுக்கு, கோயில்களின் தூயகத்தின் கதவுகளுக்கு வேண்டிய பொன் மூளைகள். இவ்வாறு அரசர் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்காக செய்த பணிகள் அனைத்தும் முடிவடைந்தன. மேலும் சாலமோன் தம் தந்தை தாவீது அர்ப்பணித்த வெள்ளி, பொன் துணைக்கலன்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து ஆண்டவரின் இல்லத்து கருவூலத்தில் வைத்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்களின் 7ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.